ஞானமயம் அன்பு நேயர்களுக்கு கண்ணனின் வணக்கங்கள். தமிழ் மண்ணில் தோன்றிய தமிழ் வைணவம் சங்க காலத்துக்கு முன்பிருந்தே தன் தோற்றத்தை காட்டி வருகின்றது என்று நாம் கண்டோம். சங்க காலத்தின் அத்தனை மாண்புகளையும் தன்னுள் இன்றும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று நாம் நிறுவ முற்படுகின்றோம். பெரும்பாலும் சங்க காலத்தை பற்றி பேசுகின்ற முற்போக்கு பேச்சுக்கள் சங்க காலத்தில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை, குடிகள் இருந்தன ஆனால் சாதிகள் இல்லை என்பது போன்ற ஒரு பேச்சு வரும். அவ்வாறெனில் சங்க காலத்திற்கு முன்பே தோன்றி சங்க காலத்தின் அத்தனை மாண்புகளையும் தன்னுள் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் வைணவத்தில் ஜாதிகள் பற்றிய பேச்சு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இன்று கொஞ்சம் கவனிப்போம். தமிழ் மரபு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் எனில் நமக்கு இரு பெரும் மரபுகள் இருக்கின்றன. ஒன்று சைவம் என்று சொல்லக்கூடிய சைவ நெறி, மற்றொன்று ஆழ்வார்களின் வழி வருகின்ற வைணவம் என்பதால் சைவ மரபில் சித்தர்கள் இருக்கின்றார்கள், வைணவத்தில் சித்தர்கள் இல்லை. அது ஏன் என்று பார்ப்போம். சித்தர்கள் பல்வகைப்பட்டவர்கள். சித்தர்களின் பெயர்களும் மிக விசித்திரமாக இருக்கின்றன. புண்ணாக்கு சித்தர், அழுகனி சித்தர், சட்டைமுனி, சகோதநாதர், அனாதிநாதர், வகுனிநாதர், மதங்கநாதர், அக்கா சுவாமிகள், தேரையர், பாம்பாட்டி சித்தர், உரோமரிசி, புலத்தியர் என்பது போன்ற பெயர்கள் எல்லாம் சித்தர்களுக்கு இருக்கின்றன. இந்த சித்தர்கள் அனைவரையும் நாம் ஒரு சமூக கண்ணோட்டத்தில் பார்த்தோம் எனில் இவர்கள் பெரும்பாலும் என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த நிறுவனப்படுத்தப்பட்ட மதங்களை கேலி செய்கின்றார்கள். அதை கேலி செய்வதின் மூலமாக உண்மையை நோக்கிய ஒரு நகர்வை துணிகரமாக அவர்கள் முன்னெடுத்து வைக்கின்றார்கள். இதை சிவவாக்கியரின் ஒரு பாடலில் நாம் காணலாம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதுமுளே அறிந்து தொக்க வல்லீரேல், சாத்திர பை நோய்கள் ஏது சக்தி முக்தி சித்தியே என்று பாடுகின்றார். ஆக நேரடியாக அவர் சட்டநாத பட்டரே என்று கோயிலில் இருக்கின்ற குருக்கள்மார்களை அவர் நேரடியாக சொல்லிவிடுகின்றார். பட்டர்மார்களை பற்றி பேசுகின்றார். சாத்திரங்கள் ஓதுகின்ற ஐயர்மார்கள் எல்லோரையும் அவர் சேர்த்து ஒரு கேலியாக அவர்கள் சொல்கின்றார். வேர்த்து இறைப்பு சாகின்ற காலத்தில் வேதம் உதவுமோ என்ற ஒரு கேள்வியும் வைக்கின்றார். இந்த கேள்வியின் மூலமாக நிறுவனப்படுத்த மதங்களை கொஞ்சம் அசைத்து பார்க்கிறார் அவர். அது மட்டுமல்ல, இந்த ஜாதிய நெருக்கடியுள்ள சமயங்களில் உள்ள அந்த ஒழுக்க நெறிகளை பற்றியும் அவர் கேள்வி கேட்கின்றார். அவ்வாறெனில் இந்த கேள்விகள் எல்லாம் வைணவத்தில் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்று நாம் தெரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். வைணவத்தில் என்ன நடக்கின்றது என்றால், இந்த சித்திரங்கள் செய்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆழ்வார்களை செய்து விடுகின்றார்கள். உதாரணமாக விசிஷ்டாத்வைதம் என்று அந்த ஒரு பெருநெறி வருவதற்கு காரணமாக இருந்த திருவாய்மொழியில் உள்ள ஒரு பாசுரத்தை பாருங்கள். குவலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணருக்கு ஆளென்று உட்கலந்தார் அடியாரம் அடிகளே என்று சொல்கின்றார். அதாவது இந்த உலகில் உள்ள 4 ஜாதிகளிலும் கீழ் இழிந்து மிகவும் அடிமட்டத்தில் இருக்கின்ற எந்த வகை நலனும் இல்லாத சண்டாளர்களாகிலும் அவர்கள் திருமாலின் அடியார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்தம் அடிகள் அவருக்கு அடியாராக இருக்கின்ற அடியார்களுக்கு அடியாராக நான் ஆவேன் என்று திருவாமொழி சொல்லிவிடுகின்றார். எனவே இங்கு ஜாதியத்தை பற்றிய ஒரு சரியான ஒரு சாட்டையடியை நாம் காண்கின்றோம். அதற்கு பின்னால் வருகின்ற தொண்டரடிப்புடியாழ்வார், இவர் ஒரு அந்தனர். இவர் என்ன சொல்கின்றார் பாருங்கள். பழுதிலா ஒழுகலாற்று பலசதி பெய்திமார்கள், இவர்கள் எல்லாம் அந்தணர்களை சொல்கின்றார்கள். பழுதில்லாத ஒழுக்கமுடைய பல்வேறு வகையான வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்கள். இழி குலத்தவர்களேனும், அவர்கள் ஒரு இழி குலத்தவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கண்டார் எனில் அவர் எம் அடியார்களாகில், அவர் திருமாலின் அடியார்கள் என்றால் தொழுமின் உடனே நீ வணங்க வேண்டும். அது மட்டும் அல்ல, கொடுமின் கொள்மின், அவர்களிடம் கொடுக்கல் வாங்கள், உறவு முறை வைத்துக் கொள்ளுங்கள்.
என்று சொல்கின்றார். என்று நின்னொடுமொக்க வழிபட வருடனாய்ப்போம் மதி திருவரங்கத்தானே. எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கூற்று பாருங்கள். இதை அவர் சொல்கின்றார். இன்னொரு பாசுரத்தில் அவரே சொல்கின்றார், அமரரோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமரர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேனும். கிளீனா சொல்லிட்டார். அவர் சாதி அந்தணர்களாக இருந்தாலும் நும்மர்களை பழிப்பராகிறது. இங்கு நுமர்கள் தமர்கள் என்று சொல்பவர்கள் அடியார்கள். வைணவ அடியார்களை பழிப்பராகில் நொடிப்பொழுதேர் அளவில், நொடிப்பொழுதில் ஆங்கே அவர்கள் தான் புலையர் போலும். அவர்கள் புலையராகி விடுகின்றார்கள். எனவே அடியார்களிடம் நாம் சாதிகள் பார்க்கக்கூடாது என்ற ஒரு பெருநெறியை ஆழ்வார்கள் சொல்கின்றார்கள். ஆழ்வார்கள் இவ்வாறு சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று யோசித்து பார்த்தோம் என்றால், இதை பற்றி நாம் முன்பு பேசியிருக்கின்றோம். அதாவது முல்லைத்திணையின் நாயகனாக வருகின்ற கண்ணன் அங்கு இருக்கின்ற மக்களுள் உயர்ந்தோராக இருக்கின்ற குறும்புரை நாடன் என்ற அந்த குடியில் அவன் பிறக்காமல் உயர்ந்தோர் அல்லாதோர் என்று சொல்லப்படுகின்ற ஆயர் இடையர் இவர்களுக்கு நடுவில் அவன் பிறக்கின்றான். கண்ணனே ஒரு ஆயனாக பிறந்ததற்கு பிறகு வைணவர்களில் எப்படி ஜாதி பார்க்க முடியும்? அதனால் தான் அதற்கு பின்னால் வந்த வைணவ சிரேஷ்டர்களில் ஒருவரான ஸ்ரீ ராமானுஜர் சாதிகள் வைணவத்தில் கூடாது என்று சொல்வதனால் தான் அவருக்கு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய 100 கோடி அளவில் ஆந்திர மாநிலத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பீடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படையாக காரணம் அவர் சாதிகளை வைணவத்தில் அணுக இடம் கொடுத்ததே இல்லை என்பதுதான். இதனால் தான் சித்தர் மரபு என்பது தமிழ் மண்ணில், குறிப்பாக தமிழ் வைணவத்தில் இல்லை என்று நாம் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.